தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாமக்கல் மாவட்டம் எக்ஸல் பொறியியல் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 400 மாணவர்கள் வந்து அந்த உணவு சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 4 பேர் ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதில் வந்து யாருடைய தப்பு அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சரியாக புரியல. ஏன்னா வச்சிங்களேன், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கல்லூரியிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிகள்லேயும் சரி கல்லூரியிலையும் சரி அந்த உணவு கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா சுகாதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. தண்ணி வந்து சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்படி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து போயிட்டுருக்குது. ஆட்சியை வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம பேசணும்னு வச்சிங்களேன், இது அப்படியே பார்த்தீங்கன்னா கொத்தடிமைகளுக்கெல்லாம் வந்து கோவம் வந்து பொங்கிக்கிட்டு வரும். ஏன்னா அவங்க பிள்ளைகள் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க பிள்ளைங்க சேஃப்டியாக படித்து ஏதோ எப்படியோ யார் காலையோ பிடிச்சி அப்படியே அவங்க மேலே போயிடுறாங்க இல்லையா. இப்போ இதில் வந்து நசுக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் தான். அடித்தட்டு மக்கள், நான் எப்படி சொல்கிறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவங்க தான் வந்து இதில் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது இந்த மாதிரி சூழ்நிலையில் சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனை பார்க்க போய் 41 பேர் செத்தாங்க இல்லையா. ஒரு நடிகனை பார்க்க போய் ஒரு 41 பேர் இறந்தாங்க. ஒரு நடிகனை பார்க்க போய் தானே இறந்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வேகமாக ஓடுனேன். நம்ம முதலமைச்சர் எங்கே போனார், நம்ம துணை முதலமைச்சர் எங்கே போனார், அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ், கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் எங்கே போனாருன்னு தெரியல. அப்புறம் ட்வீட் போட்டாரே யார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்? எங்கே சார் உங்கள் ட்விட்டை காணோம்? சத்யராஜ் சார், என்ன தப்பு செய்கிறோம், ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களே, என்னது ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்க. அந்த பாட்டு எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல. வந்து தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது ஏதோ ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்க. அது என்ன எனக்கு தெரியல. தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அந்த காலம் இந்த கூவிஸ்லாம் இருந்தீங்களே, எங்க காணுமே. தற்குறிஸ் எங்களை சொன்னீங்க. ஆனால் உண்மையான தற்குறிஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இங்கே இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டீங்களே. எங்கே குரல் கொடுத்த கொத்தடிமைகள்லாம் காணுமே, எங்கே போனீங்க? தூங்குறீங்களா? தூங்கிட்டு இருக்கீங்களா? உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். ஏன் எழுந்துச்சு இதுக்கு ட்வீட் போடலாமே. ஏன் ரஜினிகாந்தோட ஒய்ஃப், அவங்க பேர் லதா மேடம், அது வரைக்கும் காணாமல் போயிருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது எப்படி சொல்கிறது மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டான்னு வச்சிங்களேன், அவங்கள போட்டு அடின்னு அடிப்பீங்க. இதுக்கெல்லாம் வரமாட்டீங்கல்ல. கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. இதோட உங்களை கழுவி ஊற்றுறதுக்கு எனக்கு கெட்ட வார்த்தையே கிடைக்கல. அவ்வளோ மோசமான ஒரு அரசியல் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. என்ன கொத்தடிமைகளே, முடிஞ்சால் இன்றைக்கே போய் ஒரு முழம் கயிற்று தொங்கிடுங்க. உண்மையிலே சூடு சொல்லுச்சுன்னா ஒரு முழம் கயிற்று தொங்கிடுங்க. நன்றி, வணக்கம். உங்க விஜய் நான் வரேன்.